இந்த நாடோடிகள் படத்தில் காதல் ஜோடிகளை சசிகுமார் அவங்க இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து பைசல் பண்ணி அனுப்பிவிடுவாங்களே, அதே மாதிரி ஊருக்கு கிளம்புற நாள் வந்துட்டா போதும், எங்கள் அம்மா இருக்கிற எல்லாத்தையும் அடைச்சி போட்டு கொடுத்தாவும். இந்த வாட்டி ஸ்பெஷலாக கருவேப்பிலை கவனிக்காமல் விட்டேன்னா மண்டை எலிவால் மாதிரி ஆயிரம் போதுக்கும். ஒழுங்காக எண்ணெயை காய்ச்சி தேயின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒழுங்காக அந்த எண்ணெய் காய்ச்சி வந்தால் சரிதான்னு சொல்லிட்டு இதான் எங்கள் வீட்டோட அழகிய தோட்டம். அரளி செடியை தவிர எங்கள் அம்மா கிட்ட அத்தனை செடி இருக்கும். இது போக எங்கேயாவது செடியை பார்த்துட்டா கூட ஒரு கொப்பை வாங்கிட்டு வந்துடுவாங்க, வச்சா அது அழகு போல் வளர்ந்துரும். எனக்கு தான் சம்மந்தம் இல்லாமல் வெண்டைக்காய் செடியிலேருந்து கடுகு செடி வர்றது என்னன்னு வித்தியாசமாக தான் கிடக்கு. அப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணி இந்த துவைச்ச துணியை பார்க்கலான்னா அங்கே ஃபுல் சாயம். என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க எம்மான்னு கூப்பிட்டா, எனது திருப்பி துவைக்க போகிறீங்களா, பண்ண அக்க போகிற வர போதும் இதை கறி துணிக்கு ப்ரொமோட் பண்ணிருங்கன்னு கையில் கொடுத்துட்டு இப்படி தான் ஸ்கூல் படிக்கும்போது ஒயிட் ட்ரெஸ்ஸை சொட்டு நீல ட்ரெஸ்ஸாக மாற்றி வச்சுருப்பாங்க. ஆக எதுவும் மாறலன்னு நினச்சிட்டு 1000 வாட்டி வந்துட்டு போனாலும் வீட்டுக்கு இந்த பல நாள் லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போனால் வயிற்று ஒரு மாதிரி கலக்குமே, அந்த மாதிரியே எனக்கு இருந்துச்சு. அழுகுனா இல்லையே கண்ணு வைக்குது அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு பஸ் ஏறி வந்துட்டேன்.